வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சி ஷார்ப்பில் ஒன் டைமென்ஷனல் அரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் விஷுவல் ஸ்டுடியோ 2012 டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ப்ராஜெக்ட், லொக்கேஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ப்ரௌஸ். ஸோ சாம்பிள் கோடில் சி ஷார்ப்பில் அரேஸ்னே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடு எல்லாமே நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு எங்களோட ஜிட்டப் ரெபாசிட்ரியில் அவைலபிளாக இருக்கும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அரேஸ் டெமோ v1 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அரேஸ் டெமோ v1 அப்படின்னு. ஸோ சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜாவாவில் யூஸ் பண்ண மாதிரியே தான் இருக்க போகுது. ஒன் டைமென்ஷனல் அரேவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. டூ டைமென்ஷனல் அரேயில் சி ஷார்ப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஜாகட் அரே அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ரைட். ஸோ ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ரைட். ஸோ ஒரு இன்டிஜர் அரே இப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். டேட்டா டைப்புக்கு பக்கத்துலேயே ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும், நேமுக்கு பக்கத்தில் கிடையாது. அது சியில் கொடுக்குற ரெப்ரசன்டேஷனு a இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் அரே ஆஃப். ரைட். ஸோ இங்கே நீங்கள் இதை இனிஷியலைஸ் பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம். ஸோ அப்போ நம்ம இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இது வித்தவுட் இனிஷியலைசேஷனு, வெறும் நம்ம டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தனித்தனியாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ரைட். இது ஒரு ஆப்ஷன். மேனுவலாக நம்ம எப்படி வேணுமோ அதுக்கான வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணும்போதும் நமக்கு வேணுங்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அப்போ A4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ A4 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு கடைசி எலமெண்ட்டில், ஸோ இண்டெக்ஸ் எப்பயுமே 0ல் இருந்து n-1 வரைக்கும். அப்போ நம்ம இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ 4th எலமெண்ட் அப்படிங்கிறது தான் கடைசி எலமெண்ட்டு. ரைட். சி ஷார்ப்லேயும் ஜாவாலையும் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸுக்கு எக்ஸப்ஷன்ஸ் வரும். வேறு சியில் அப்படி கிடையாது. சியில் நம்ம இதை எடுத்துருப்போம், கார்பேஜ் வேல்யூ வந்திருக்கும். ரைட். அதை அலோவ் பண்ணோம். பட் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த மாதிரி அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன், சிஸ்டம் டாட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் அப்படின்னே எனக்கு காட்டுது. இண்டெக்ஸ் வாஸ் அவுட் சைட் த பவுண்ட்ஸ் ஆஃப் தி அரே. அப்போ நம்ம -1க்கு போக ட்ரை பண்ணாலோ, ஏன்னா 0லேருந்து ஆரம்பிந்து 4 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ -1க்கு போனாலோ அல்லது 5 அப்படின்னு நீங்கள் அக்சஸ் பண்ணாலோ எக்ஸப்ஷன் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ரைட். அந்த எலமெண்ட்னுடைய இண்டெக்ஸை கொடுத்து நம்ம அந்த எலமெண்ட்டை அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ செகண்ட் பொசிஷனுங்கிறது இது. அரே ஆஃப் 2ல் 14 இருக்குது, 4ல் 16 இருக்குன்னு அது நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ரைட். ஸோ அப்போ அக்சஸ் பண்ணுறதும் சரி, அதுக்கான வேல்யூ கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி செய்யலாம். இது ஒரு அப்ரோச்சு. ரைட். வேறு எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலைஸ் பண்ணும்போதே இன்டிஜர் அரே மை அரே இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் அரே ஆஃப், இப்போ நான் 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறேன். 11, 12, 13, 14, 15ன்னு கொடுக்குறேன். இப்படி பண்ணலாம். இது ஜாவாவில் அலௌடு கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒன்று நமக்கு இந்த வேல்யூவை கொடுக்க சொல்லும், என்ன சைஸ் அப்படிங்கிறத கொடுங்கன்னு சொல்லும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இனிஷியலைசரை கொடுங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும். பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கலாம். கிராஸ் செக்கும் பண்ணிக்கும். ஸோ அப்போ நான் இப்போ இதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோமே. ரைட். இப்போ அங்கே சொல்லுது பாருங்கள், எரர் சொல்லுது. அண்ட் அரே இனிஷியலைசர் ஆஃப் லென்த் 5 இஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா இங்கே நீங்கள் 5ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ 5 எலமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்குது. இந்த கிராஸ் செக்கிங் அப்படிங்கிறது வேணாம் அப்படிங்கிறதால தான் ஜாவாவில் இதை எடுத்து விட்டுட்டாங்க. இந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று தான், ஒன்று இதை கொடுக்கலாம் அல்லது இனிஷியலைசர் கொடுக்கலாம். இங்கே நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம், ஒன்று தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம். அப்போ இதை கொடுக்காமலும் இது கொடுக்கலாம், தாராளமாக வேலை செய்யும். ஜாவாவில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது தாராளமாக வேலை செய்யும். அப்போ சி ஷார்ப்பில் இருக்கிற கோட் அப்படியே எடுத்து நம்ம ஜாவாவில் போட்டால் வேலை செய்யும். இப்படி எழுதியிருந்தோம்னா, இங்கேயும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம்னா அதை மட்டும் நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கும். அரேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜர் டிஃபரன்ஸு சி ஷார்ப்புக்கும் ஜாவாக்கும் அந்த இனிஷியலைசேஷனில். மற்றபடி கோட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது 1D அரேவை பொறுத்த வரைக்கும், ஒன் டைமென்ஷனல் அரேவை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேவை நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதனுடைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் இங்கேயும் லென்த்து அப்படின்னே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணுறேன், i++. ஸோ அப்போ இங்கே கன்சோல் டாட் ரைட் லைனில் MA ஆஃப் அந்த I அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் லைனுக்கு பதிலாக நம்ம ரைட் யூஸ் பண்ணிக்கிட்டு /t கூட போட்டுக்கலாம்.
ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட் லைன் கொடுத்துக்கலாம். ரைட், இப்படியும் நம்ம செய்யலாம் அடுத்த லைனுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ ரன் பண்ணோம்னா ஸோ 11, 12, 13, 14 and 15 அப்படிங்கிறத ஒரே லைனில் டேப் செப்பரேட்டடாக நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நான் சம் பண்ணலாமா? தாராளமாக. ஸோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இங்கே இதை டிஸ்பிளே பண்ணும்போதே நான் அந்த சம்மையும் ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து MA of I அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறோம்னா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் MA of Iன்னு அர்த்தம். அப்போ சம்மில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட MA of Iயில் என்ன இருக்கோ அதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் அந்த சம் அப்படிங்கிற வேல்யூ அங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 65 அப்படின்னு வருது. ரைட், ஸோ அது அடுத்த லைனில் வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு எம்டி console.write லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ 11, 12, 13, 14 and 15 ஆட் பண்ணால் 65. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம இங்கே இனிஷியலைஸே பண்ணலைன்னா கூட, நம்ம இந்த மாதிரி இனிஷியல் வேல்யூஸ் கொடுக்கலனா கூட உள்ள வேல்யூ 0 அப்படின்னு பை டிஃபால்ட் எல்லாத்துக்குமே 0 வேல்யூ அசைன் ஆயிரும். அப்போ அந்த டேட்டா டைப்புக்கு என்ன டிஃபால்ட் வேல்யூவோ அது அசைன் ஆயிரும். ரைட், அப்போ ஃப்ளோட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அசைன் ஆயிரும், பூலியனுக்கு ஃபால்ஸ்னு அசைன் ஆயிரும். ரைட், ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் எம்டி ஸ்ட்ரிங் அல்லது நல் அப்படின்னு அசைன் ஆகிடும். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே நம்ம அரேஸில் உள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் MA டாட்னு வைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். MA டாட் மின் இருக்குது, மினிமம் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். MA டாட் சம்மே இருக்குது, அப்போ நான் சம்மே பண்ணியிருக்க வேண்டாமானா வேண்டாம், இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆவரேஜ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்பில்ட்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சார்ட்டிங் ஆஃப் அரேஸ். ரைட், பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கம்பெனிஸுக்கு போகும்போது இன்டர்வியூவில் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் இதுவே நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்கன்னு சொன்னால், ப்ரொடக்ஷன்னா நம்ம ஆக்சுவலாக கம்பெனிக்காக கோட் எழுதணும் இல்லையா, அப்போ நீங்கள் எழுதுகிற ஆவரேஜை விட இதில் இருக்கிற ஆவரேஜை யூஸ் பண்ணுங்கள் பெட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இருக்கிற ஆவரேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக பவுன்ஸ் எல்லாம் செக் பண்ணி எரர் வராமல், இப்போ நீங்கள் ஒரு இன்டீஜர் அரேவை ஆட் பண்ணுறீங்க, ஆவரேஜுங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டபுளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா டிவைட் பண்ண போகிறீங்க. ரைட், இப்போ இதெல்லாம் நீங்கள் மறந்துடலாம், பட் இங்கே நீங்கள் அது செய்யும்போது பிரச்சனை இல்லாமல் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் டைமில் யூஸ் பண்ணோம்னா சேஃபாக இருக்கும். வேறஸ் இன்டர்வியூ டைமில் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி பழக வேண்டாம். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது, ஜாவாலையும் இந்த மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கஷ்டமாக எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், பிரிண்ட் அரேஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் அரேஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அது ஒரு இன்டீஜர் அரே ஏவை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது அதனுடைய வேல்யூஸை. ஸோ அப்போ முதல் லைனில் நான் பிரிண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணிடுறேன், பிரிண்டிங் அரே எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். இன்ட்டு I is equal to 0லேருந்து I less than அந்த A டாட் லென்த் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், I ++. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம console.writeல A of I அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு /t போட்டுக்கலான்னு சொன்னோம். இது ரைட்டுன்னு வச்சுக்கலாம், ரைட் லைன் வேண்டாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு console.write லைன் கொடுத்துக்கலாம். ரைட், ஒரு நியூ லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது பிரிண்ட் அரேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜர் அரேக்காக எழுதியிருக்கோம். ரைட், ஸோ அப்போ நான் இங்கே இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்டீஜர் அரே இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் நேராக இந்த பிரிண்ட் அரேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். பிரிண்ட் அரேஸ் ஆஃப் MA. ஸோ பிரிண்டிங் அரே எலமெண்ட்ஸ்னு வந்துட்டு எனக்கு அந்த எலமெண்ட்ஸ் அது பிரிண்ட் பண்ணி காட்டுது. ரைட், இப்போ அரேவை வேறு நான் எப்படியாவது இனிஷியலைஸ் பண்ண முடியுமா, அதுக்கும் நம்மளே ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஒரு அரேவையே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, ஒரு இன்டீஜர் அரேவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கெட் ரேண்டம் அரே ஆஃப் இன்டீஜர். நான் ஒரு சைஸ் கொடுக்குறேன், ஒரு இன்டீஜர் மேக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். அப்போ ரேண்டமாக எனக்கு நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி போட்டு ஒரு அரேவை ஜென்ரேட் பண்ணி கொடு இந்த சைஸில். அப்போ என்ன வேல்யூக்குள்ளே அந்த ரேண்டம் வேல்யூஸ் இருக்கணும், இந்த மேக்ஸுக்குள்ளே அப்படின்னு சொல்கிற மாதிரி.
ரைட். அப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணிக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் அரே ஆஃப் நம்ம கொடுக்குற சைஸுக்கு கிரியேட் பண்ணணும். ரைட். அப்போ நம்ம இங்கே என்ன வேரியபிள் அனுப்பிச்சிருக்கோமோ அந்த வேரியபிளுடைய சைஸுக்கு நமக்கு ஒரு அரே கிரியேட் ஆகிடுது. ரைட். இப்போ நம்ம ஒரு லூப்பை போட்டு ஏ டாட் லென்த் வரைக்குமோ அல்லது சைஸ் வரைக்குமோ ரெண்டும் ஒன்று தான். ரைட். இங்கே நம்ம அந்த ரேண்டம் வேல்யூ அசைன் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி நான் ரேண்டமுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம போன ஃபவுண்டேஷன்ஸ் வீடியோ சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம். ரைட். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா அந்த ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர் டாட் நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணி எனக்கு மேக்ஸுக்குள்ளே ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே எனக்கு ஒரு வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி அதை ஏ ஆஃப் ஐயில் என்ன பண்ணிடு ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். ரைட். கடைசியாக நம்ம அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏங்கிற அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இது எனக்கு ஒரு ரேண்டமாக வேல்யூஸை போட்டு ஒரு அரேவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அப்போ நான் இங்கே இன்டிஜர் அரே மை அரே 1 இஸ் ஈக்குவல் டு கெட் ரேண்டம் அரே ஆஃப் 5 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே கூட இல்லை 10 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே கூட 20க்குள்ளே எனக்கு வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ரைட். அதை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் அரேஸில் MA1 பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 10 எலமெண்ட் இருக்கிற ஒரு அரே வந்திருக்கு. ரைட். அதில் வேல்யூஸை ரேண்டமாக அது 20க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஃபில்அப் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ இதே யூசர்கிட்ட இருந்து நான் இன்புட் வாங்க முடியுமா? தாராளமாக வாங்கலாம். ஸோ அப்போ இதே ரேண்டம் அரேஸையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கெட் யூசர் அரேன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். அப்போ இதுக்கு பதிலாக நான் கன்சோல் டாட் ரைட் லைனில் கெட்டிங் அரே வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரைட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா int டாட் பார்ஸ் ஆஃப் கன்சோல் டாட் ரீட் லைன்னு கொடுக்க போகிறோம். ஸோ யூசர்கிட்ட இருந்து ஒரு லைனை ரீட் பண்ணி அதை இன்டிஜராக பார்ஸ் பண்ணி அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கன்சோல் டாட் ரைட் லைனில் என்டர் த வேல்யூ ஃபார் பொசிஷன் ஐ. ஸோ ஐத்து பொசிஷனுக்கான வேல்யூவை என்டர் பண்ணுங்க அப்படின்னு இங்கே கொடுத்துட்றோம். அதை அவங்க என்டர் பண்ணுவாங்க. அதை ரீட் பண்ணி நம்ம இங்கே இன்டிஜராக மாற்றி ஏல ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறோம் ஒரு அரேவா. ரைட். அப்போ கெட் யூசர் அரே. அப்போ அதை கால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணுறேன். MA2 இஸ் ஈக்குவல் டு கெட் யூசர் அரேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அரே வேணும்னு சொல்கிறேன். அப்போ இதில் மேக்ஸ் எல்லாம் கிடையாது. ரைட். 5 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரேவை யூசர்கிட்டேருந்து வாங்கி கொண்டு வந்து அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். MA2. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ கெட்டிங் அரே வேல்யூஸ் என்டர் த வேல்யூ ஃபார் பொசிஷன் 0ன்னு கேட்குது. இப்போ நான் வந்து 15ன்னு கொடுக்குறேன், 14ன்னு கொடுக்குறேன். பொசிஷன் 2 கேட்குது, 13ன்னு கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன், 11ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்த்தோம்னா எனக்கு அதை 15, 14, 13, 12 அண்ட் 11ன்னு பிரிண்ட் பண்ணி காட்டுது. ரைட். ஸோ இப்போ இதுலேயே நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஓவர்லோடிங்னா என்ன? இப்போ எனக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே வேணும், அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இன்டிஜருக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கோங்க, ஃப்ளோட். ஏன்னா இன்டிஜர் அரேயில் இன்டிஜரை தான் பிரிண்ட் பண்ண முடியும், ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ண முடியாது. பட் இப்படி போட்டுக்கிட்டோம்னா இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ரைட். அதை பிரிண்ட் பண்ணும்போது .2 ஸ்ட்ரிங் போட்டு நீங்கள் அதை ஃபார்மேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே கிரியேட் பண்ணுறேன். மை அரே 3 இஸ் ஈக்குவல் டு நியூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே ஆஃப் ஒரு 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரேவை கிரியேட் பண்ணலாம். 1.10f 1.35f எஃப்னு கொடுத்தா தான் அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இல்லாட்டி டபுள் வேல்யூவாக எடுத்துக்கும். ரைட். ஸோ 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவை இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ பிரிண்ட் அரேஸ் அப்படின்னு வரும்போது இப்போ 2 ஓவர்லோட் இருக்குது. ஒன்று ஃப்ளோட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று இன்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ளோட் எடுத்துக்கிறது வேணும், அதை கால் பண்ணுறேன். பட் நேம் அதே தான், எல்லாமே அதே தான். அதை தான் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அது பார்க்கலன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னே நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் சீரீஸில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ ஒரே நேம் தான், பிரிண்ட் அரேஸ் தான். பட் இது இன்டிஜர் அரேவை எடுத்துக்கும், இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேவை எடுத்துக்கும். ரைட். அப்போ இன்புட்னுடைய டேட்டா டைப்பில் நம்ம வித்தியாசப்படுத்தி சேம் கிளாஸுக்குள்ளே சேம் நேமில் பிரிண்ட் அரேஸுங்கிற நேம்லேயே நம்ம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ரைட். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். ரைட். இங்கே அதை வேறு நம்ம கமெண்ட் பண்ணலை, பட் பரவாயில்ல, ரன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேஸையும் அது டிஸ்ப்ளே பண்ணுது. 1.1, 1.35, 2.4ஐயும் நமக்கு அது டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது. ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ C#.NET பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது, ரைட், எப்படி அதை இன்புட்டாக வாங்குறது, யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது, ரேண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது, அரே இனிஷியலைசேஷனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அரேவை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரேவை எப்படி பாஸ் பண்ணுறது, பில்ட்இன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின டீட்டெயில்ஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.